அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 1061 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 310 ரூபாய் 1% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 534 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 123 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 1 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 712 ஃபெல்ஸ். தங்க விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே மாதிரி யுத்தத்துடைய நிலைமையும் இன்னும் சீர்குலைந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சபாநாயகர் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் பட்னி கிடந்தாலும் சரி, ஒரு நிலைமைக்கு வராமல் நாங்கள் சரணடைய மாட்டோம், ஈரான் அமெரிக்காவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதாவது பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி பசக்ஷியான் தெரிவிச்சிருக்கிறாரு. இவங்களுடைய இந்த சண்டை இந்த நிலைமையில் நீடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அரபு நாடுகளுடைய நிலைமை மிகவும் இக்கட்டான சூழலை எட்டி வருது. இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கடல் வழியாக வரக்கூடிய கப்பல் பயணங்களுக்கு ஒரு பக்கம் ஹவுத்திகளுடைய, ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஹொர்மோஸே இல்லாமல் போனாலும் சரி, நாங்கள் எப்படியாவது செங்கடல் வழியாக அரபு நாடுகள் வழியாக சரி வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் சரி நாங்கள் உணவு பொருட்களாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும் உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அரபு நாடுகளுக்கு. ஆனால் இப்போதைய சூழலில் அந்த நிலைமை மொத்தமாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் சுற்றி வளைத்து ஆபத்து இருக்குது. கடைசியில் சாப்பாட்டுக்கு கூட, உணவுக்கு கூட இல்லாத நிலைமை வரலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. பிரார்த்தனை பண்ணுங்க மக்களே. முடிந்த வரைக்கும் எதிர்வரும் நேரங்கள் கடுமையான மழை வரலாம் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர். நிலையத்தைய தினம் அபுதாபி பகுதிகளிலையும் சவுதி அரேபியாவிலையும் மழை பதிவாகி இருக்குது ஒரு சில ஏரியாக்களில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்துடைய தற்போதைய சூழல் இந்த நாட்களில் பாதுகாப்பு இன்னும் துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்லையும் இனி வரும் நாட்களில் சோதனை அதிதீவிரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த நாட்டுடைய பேரும் எவ்வளோ கொட்டெழுத்தில் போட்டு அவமானப்படுத்துகிறாங்கன்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. திருட்டு சம்பவங்கள், போதைப் பொருள் விடயங்கள் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டீசல் திருட்டு சம்மந்தமான தகவல் அரப் டைம்ஸ் பதிவிட்டிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் அப்படின்றத கொட்டெழுத்தில் போட்டு அவமானப்படுத்துகிறாங்க. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்
இப்படி நம்மளுடைய நாட்டு பேரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது நல்ல தொழிலாளர்கள், எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் நேர்மையாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் தவறான வழிகளில் போக நினைக்கிறவங்க. அதே மாதிரி சுகாதார அமைச்சகம் அதிரடியான எச்சரிக்கை, எந்த ஒரு காரணத்து கொண்டும் சிறு வயது பிள்ளைகளுக்கு சிகரெட்டுகள் 21 வயசுக்கு கீழே சிகரெட்டுகளோ அல்லது அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளோ விற்கக்கூடாது. இந்த சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படுது. டாக்டர் அப்துல்லா அல் சனத் தெரிவிச்சிருக்கிறார். 2027 1 ஜனவரியிலிருந்து இன்னும் அதிகமான பாதுகாப்பு நடைமுறைகள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே உணவு பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களோட கடமையை தயவு செய்து சரியாக செய்யுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் கடைசியில் இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்த தொழிலாளர்களையும், கடை ஓனர்லேருந்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களையுமே பாதிக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சு உங்களுடைய செயல்பாடுகளை சரியாக செய்யுங்க. சுத்தம் சுகாதாரத்தை பேணுங்க. அதே மாதிரி குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடியாக களமிறங்கி இருக்கிறாங்க. ஜஹரா கவர்னரேட் மற்றும் அகமதி கவர்னரேட் பகுதிகளில் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஹதீகான்னு சொல்லக்கூடிய அந்த தோட்டம் இருக்கட்டும், அல்லது டிரைவர்களுக்காக, பணிப்பெண்களுக்காக, ஹாரிஸ்களுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த கூடாரம் அல்லது தகரத்தால் செய்யப்பட்ட அறைகளாக இருக்கட்டும், அனைத்தையுமே அகற்றுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி சால்மி ரோட் போகக்கூடிய டிரைவர்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இப்போ பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. சில ரோடுகள் இன்னும் செயல்பாடுக்கு செய்யலை அப்படின்றதால அந்த ரோடுகளில் இன்னும் பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்குது. டிரைவர்கள் ரொம்ப கவனம். சின்ன பள்ளமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 வண்டிகள் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகியிருக்குது இந்த பள்ளத்தால் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம் சால்மி ரோட் போகக்கூடிய டிரைவர்கள். تأكيد التقرير الصادر عن وكالة بلومبرج قدرة الاقتصاد الكويتي على تجاوز تداعيات التوترات الإقليمية واستمرار تدفق الاستثمارات الأجنبية وعودة الإنتاج النفطي تدريجيا بالتزامن مع نجاح الدولة في الوصول إلى أسواق الدين العالمية. وأشارت الوكالة إلى أن قدرة الاقتصاد الكويتي على مواصلة العمل خلال فترة الحرب تعكس مرونة القطاعات الاقتصادية والأسواق المحلية رغم التأثيرات المباشرة التي فرضتها التطورات الجيوسياسية خصوصا على إنتاج النفط والتجارة وحركة الشحن. وذكر التقرير أنه على الرغم من الضغوط أظهرت بورصة الكويت قدرة على امتصاص الصدمة واستعادة جزء كبير من خسائرها مع تحسن الثقة في الأسواق بالتزامن مع انخفاض حدة التوترات وعودة النشاط الاقتصادي إلى مستويات أفضل. كما واصلت الشركات والمؤسسات أعمالها بما يعكس قدرة القطاع الخاص على التكيف مع الظروف الاستثنائية. تكثيف ويزيد فرص الأمطار بإذن الله تعالى، لكن إذا استمرت الأمطار علينا إن شاء الله راح يتأخر الشتاء والبرودة، لأن الأمطار فيها رطوبة عالية وبالتالي تغطي على الرياح الشمالية وتكون الأجواء برودتها أقل. لكن إذا كانت الأمطار قليلة وسيطرت الرياح الشمالية الغربية الجافة فيدخل علينا البرد مبكر وتكون درجات الحرارة منخفضة جدا، وخاصة في شهر 1 القادم وتصل ما دون الصفر المئوي، فهذا مرتبط في الحالة الجوية القادمة بإذن الله تعالى. شبكة تفتيش الكويت معك في قلب الحدث. أول شيء الحمد لله على سلامتنا. حبيت أنوه على شيء صار معنا هنا. طبعا بعد ما دخلنا المنفذ تقريبا ب10 كيلو في حفرة. الحفرة سببت بقع بالكفرة. شايفين؟ هذه سيارتي وهذه السيارة الثانية وهذه السيارة الثالثة وهذه السيارة الرابعة وبالسطح السيارة الخامسة. اللي يجي للكويت يا الربع ينتبه، بعد المنفذ تقريبا ب5 إلى 10 كيلو. عشان يكون الوصف واضح، من أول ما تشوفون الرمل يبدأ بأول الشارع بنص الرمل اللي هو السافي على اليسار
وانت جاي يجي على اليسار، فانتبهوا. والله يحفظكم ان شاء الله ويحفظكم. واول شيء تنتبهون، اللي يجي نفس الشارع طبعا ما يقدر ينزل يمين لانه رمل، وهذه العلامة التحذيرية ضروري تكون معك بالسيارة عشان تحطها على مسافة بعد قبل السيارة، وتقدر تركب الكفر، والحمد لله على كل حال. أكثر من 7 ملايين إنسان حول العالم يفقدون حياتهم سنوياً بسبب التدخين أو النيكوتين. وراء هذا الرقم رسالة واضحة: حماية صحة الإنسان والمجتمع مسؤولية صحة عامة. ومن هنا جاء قرار معالي وزير الصحة في تنظيم بيع التبغ ومنتجات النيكوتين في دولة الكويت وكل أجهزة ونظم إيصال النيكوتين، وذلك لمواكبة المنتجات الجديدة أو المتسارعة في هذا المجال والحد من سهولة الوصول إليها، خصوصاً لدى فئة الأطفال وفئة الشباب. شنو يعني هذا القرار؟ القرار يعني تنظيم أشمل ورقابة أكبر وحماية أقوى. القرار يحظر بيع أو تسليم هذه المنتجات لكل منهم تحت 21 سنة، بل ويلزم التحقق من عمر المشتري. كذلك يحظر بيعها إلكترونياً عبر منصات التواصل الاجتماعي أو كذلك خدمات التوصيل. وكذلك يحظر بيع أكياس النيكوتين التي تستخدم بالفم لامتصاص النيكوتين، أو أي مواد تحتوي على النيكوتين أو التبغ التي تستخدم بالفم أو غير مسجلة كأدوية. القرار يحظر كذلك تداول مواد مجهولة المصدر أو الغير مسجلة أو التي تستخدم عليها أغلفة ذات طابع جاذب خصوصا للأطفال أو الشباب. كذلك يحظر بيع هذه المواد بالقرب من المؤسسات التعليمية ضمن نطاق 200 متر. القرار وضع قيودا واضحة للإعلان أو الترويج لهذه المواد، بما في ذلك الإعلانات عبر المؤثرين أو عبر صناع المحتوى، وكذلك العينات الترويجية أو حتى العينات المجانية. هدفنا ليس مجرد تنظيم بيع مادة معينة، وإنما هدفنا حماية الإنسان، هدفنا حماية شبابنا، حماية الأطفال، والحد أو التقليل من أسباب ومسوغات الإدمان، وترسيخ بيئة صحية أكثر أمان. هدفنا اليوم الوقاية، لأن الوقاية اليوم حماية لمستقبل الأجيال.